ஆட்டாஞ்சு பல்லு உங்களுக்கு கழட்டி போடுவேன். ஒழுங்கா குளிச்சாதானே? சீ மேலே 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 கீழே 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 இங்கே இங்கே சைடில் இங்கே இங்கே நல்லா இருக்கு. ஆப்பா யாத்தே அம்மா மூஜா யா அந்தண்ட போதுவியா? ஏய் நீ தான் சொரசொரப்பா இருக்க. நீ இப்போ என்ன அடிச்சுன்னா என் புள்ள மூஞ்சி ஒரே குத்து சொருவிடுவேன். போ லீவும் சொல்லிடான். அவனுக்கு நோய் ஒட்டிக்கிச்சு போல. ஐயோ அவன்கிட்ட தான் எனக்கு ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். லியோ உன்னை மாதிரி தான் எனக்கும் அரிக்குது அங்கங்க. அவன்கிட்ட தான் ஒட்டிக்கிச்சு எனக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் உங்கள் மதன் திவ்யா. மதன் திவ்யானும் போது என்னக்கா மதனை காணோம், ஆனால் மதன் பேரை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அது பேஸு சேம் அப்படியே மீண்டும் 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 திவ்யா. அதுதான் நான் தான் வந்து இப்போ வந்து மதனை வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன். மதன் இல்லைனாலே பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவனை எதோ சம்பவம் பண்ண போகிறீங்கக்கா அப்படின்னு. ஸோ அதே தான் மதனை வந்து நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம தமிழன் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்ன ப்ராங்க் அப்படின்னா இச்சிங் ப்ராங்க், அதாவது அரிப்பு ப்ராங்க். அங்கே இங்கே அரிக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்து மதனை வந்து இரிட்டேட் பண்ணி ஒரு அரிப்பு ப்ராங்க் பண்ண போகிறேன். இது வந்து எப்படி போக போகுதுன்னு தெரியலை. நான் எனக்கு உடம்பெல்லாம் அரிக்குதுடா அப்படின்னு சொல்லும் போது அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இது ஃபன்னாக போகுமா இல்லை டென்ஷனாக போகுமா, கோவப்படுவானா அப்படின்றது எனக்கு தெரியல. நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே வாங்க இப்போது ப்ராங்க் விளாகுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து உள்ளே வந்து சார் வந்து மும்மரமாக எடிட் பண்ணிகிட்ருக்காரு. நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு தான் அவங்கக்கிட்ட இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஓகே வாங்க இப்போது போகலாமா? போய் நம்மளோட அரிப்பு ப்ராங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, எப்படி பண்ணலாம் கைஸ்? இப்படி பண்ணலாமா? இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா இல்லை இப்படி பண்ணலாமா? எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை. சரி ஓகே, ஏதோ கோ வித் ஃப்ளூயண்ட்டாக போவோமே. யார் நம்மளை கேட்க போகிறா? நன்றிங்க. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் ப்ராங்க்கு. ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் தெரியாது. நம்ம லாஸ்ட்டில் தான் சொல்லணும். சரியா? வாங்க போகலாம். இப்போயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டெமோ பார்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே தான், வாங்க போகலாம். எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு தெரியாமல் நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ட்ரெஸ் எல்லாம் மடித்து அயன் பண்ணி வைக்கணுமாம்மா. என்ன என்ன அரிக்குது மாமா? அரிக்குதுடா. ஒழுங்கா குளிக்கணும். இப்போதான் குளிச்சுட்டு வந்தான். கொஞ்சம் சொரிஞ்சு விடா. அரிக்குது, சொரிஞ்சு விடு.
ஏய் அந்த பாயிண்ட் மாமா சொரிஞ்சு விடுமா அம்மா இப்போதாம்மா குளிச்சுடுங்க பாருமா ட்ரெஸ் எல்லாம் மாற்றி பொட்டெல்லாம் வச்சு தலையெல்லாம் வாரி வச்சிருக்கேன் இப்போதாம்மா குளிச்சு முதுகு மட்டும் கொஞ்சம் சொரிஞ்சு விடுமா குளிக்கும் போது முதுகு எட்டலாம்மா கொஞ்சம் செஞ்சு விடுமா ப்ளீஸ்மா அந்த போதிவியா சொரிஞ்சு விடுமா ஒழுங்குதாம்மா குளிச்சணும் காக்கா புளியை குளிச்சுட்டு போயிருந்தியா சோப்பு அதான் தேங்கி இருக்கும் அதனால தான் அரிக்குது நான் அழகாக தானே இருக்கேன் சொரிஞ்சு விடுமா சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி இதுக்கு என்னடி ஒழுங்கா குளிச்சா அரிக்காது எப்படி அரிக்கும் போட்டு எல்லாத்துலயும் செங்கல் எடுத்துட்டுமா கல்லு சின்ன கல்லு அரிக்கும் சோப்பு தேங்கனா ஐயோ எதுக்கு இப்படி அரிக்குது செங்கல் எடுத்துட்டுமா அந்த போன ஆஹா கருமம் என்னடா இப்படி அரிக்குது சரி பீரோ நல்லா இருக்குமா ஏய் செங்கல் எடுத்தால தெரிச்சு குளி ஓகே ஒழுங்கா குளிச்சா தானே கருமம் மாமா அரிக்குதுடா சொரிஞ்சு விடுறா முதுகு அரிக்குதுடா ப்ளீஸ்டா ப்ளீஸ் நீ வா சொரிஞ்சு விடு அம்மாக்கு சொரிஞ்சு விடுப்பா ஐயோ அவன் பக்கத்துல போகாத உனக்கு அரிப்பு வந்துடும் ஏ அரிப்பு வந்தா மூஞ்சில அம்மா அரிக்கும் மூஞ்சில அம்மா சூப்பர் மண்டையெல்லாம் அரிக்குது ஐயோ என்னடா இது இப்படி அரிக்குது முதுகு அரிக்குதுடா அங்கங்க அரிக்குதுடா இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன் எப்படி அரிக்கும் இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன் கருமம் திவ்யா அசிங்கப்படுத்தாத திவ்யா கையை கொடு கையை கொடு கையை கொடு சரி சரி அசிங்கப்படுத்தாத போய் அம்மா அரிக்குது சொரிஞ்சு விடுன்னு சொல்றேன் ஏன் இப்படி பண்றேன் அரிக்குது சொரிஞ்சு விடுமா கொஞ்சம் பாருமா அரிக்கி கை வர எட்டலம்மா எனக்கு நீதான் சொல்லி சொன்ன எனக்கு கஷ்டமா இருந்திருக்கே எனக்கு வந்துரும்னா அரிப்பு வந்து வேறனால கூட வரலாமா குளிச்சுட்டு வந்தோன்னே எப்படி ஸ்வெட் ஆகுது இப்பெல்லாம் பண்ணாதம்மா அரிக்குது அப்புறம் ஒட்டிச்சுன்னா என்ன பண்ணுவோம் சொல்லு ரெண்டு பேரும் சொரிஞ்சிட்டு இப்படியே கிடப்பாங்களா ரெண்டு பேரும் இப்படியே இது சொரிஞ்சிட்டு கிடக்குமா ஒரு ஆளுக்கு இது பண்ணா இன்னொரு ஆள் பாதுகாப்பா இருக்கணும் திரும்ப எங்க இருக்கு வேற இதெல்லாம் ஓவர் தப்பு பின்ன முதுகு கையை வச்சு சொரிஞ்சு விடு அங்கதாங்க இங்க 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 கொஞ்சம் கொஞ்சம் கீழே 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 மேல 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 மேலமா மேல இதோ மேல அங்கதான் அங்கதான் அந்த டேட்டோ பட்ட இடத்துல அரிக்குது பாரு அரிக்குது பாரு அப்படியே லெஃப்ட் 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 அப்படியே ரைட் வா ரைட் கீழே இறங்கி அப்படியே அப்படியே ஒரு யூ டர்ன் போடு அப்படிதான் அப்படிதான் அங்கதான் 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 அப்படிதான் 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 தம்பி நான் கால்ல வச்சு நோண்டறது ஒண்ணு சிலுக்கு சுமதா விரல்ல குத்தூசி வச்சு இறக்கிடுவேன் ஆயிக்குதுமா ஒழுங்கா குளிச்சு என்னதுயா ரெண்டு வாட்டி சோப் போட்டுமா உப்பு தண்ணிக்கிறா எனக்கு அரிக்கலையானா எனக்கு அரிக்கலையே உனக்கு தான் அரிக்குது சம்திங் ராங் ஏதோ ராங்கா இருக்கு என்ன ராங்கா இருக்கோ தெரியல எனக்கும் அரிக்குது இங்க பாரு இங்க அரிக்குது இதுல தொட்டதுக்கு எனக்கும் அரிக்குதா அங்கிட்டு போலட்டு இங்க இங்க போல இங்கம்மா 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 அந்த புதுவியா மாமா ப்ளீஸ் மாமா அங்கதான் அங்கதான் அங்கதாங்க
ப்ளீஸ்மா அரிக்குதுமா இங்க இல்லம்மா அரிக்குதுமா கூசுமா அது ஒழுங்கா குளிச்சாதானே பண்டாரம் ஏய் பினாயில ஊத்தி குளிரனா போ பினாயில ஊத்தி குளிச்சாதான் இன்னும் அரிக்கும் பேசாம ஆசிட் வாங்கிட்டு விட்டா வெந்து செத்து போயிடுவேன் நான் கருமம் என்ன திவ்யா பண்ணிட்டு இருக்க நீ அம்மா அரிக்குதுமா எனக்கு என்னமாச்சு ஐயோ வேர்வையில தான் அரிக்க போகுது இப்படி அரிச்சு நான் பார்த்தது இல்லையே ஐயோ எனக்குமே அதான் டவுட்டா இருக்கு இப்பதான் குடிச்சிட்டு வந்தாயோ 2 வாட்டி சோப்பு போட்டு குடிச்சேனே நான் வேற எனக்கு அடிக்குதுன்ற சிரிக்கிறேன் நீ சரியாது அப்படியா இருக்கு சீ ஆமா ட்ரெஸ் கண்டு சரியில்லையோ டாப்பு மாத்தி பார்க்கட்டா டாப்பை மாத்தி பாக்குறேன் ஆமால ஒரு மூட்டை இருந்து இல்லை அதனால அரிக்கும் இல்ல ரொம்ப நாளா கபோர்டுலயே இருந்துச்சா நீ தான் எடுத்து இந்த ட்ரெஸ் எல்லாத்துலயும் கபோர்டுக்குள்ளே தான் இருக்கு ஆனால் மட்டும் புதுசா இருந்தா இருக்கு ஒழுக்கமா சோப் போட்டு குளிச்சிருக்கணும் சோப்புல குளிச்சியா இல்லை சாக்லேட் தண்ணி ஊற்றி குளிச்சியா ஏழை ஏய் நீ பண்றதெல்லாம் வேணும்னு அடிக்கிற மாதிரி இருக்கே வேணும்னு சொல்லிவாங்க யாராவது திருப்பி வேணும்னு வேற அவனுக்காக அரிக்குமாடா போய் குளிப்போ சரியாயிரும் நான் திரும்பிலாம் குளிக்க மாட்டேன் 10 தடவை சோப் போட முடியாது எனக்கு கொஞ்சம் முதுகு மட்டும் சொஞ்சு விடு அந்த போய் டென்ஷன் வருது அந்த போ மாமா ப்ளீஸ்மா போ மயமா ப்ளீஸ்மா அந்த தள்ளி நில்லு அந்த தள்ளி நில்லுங்கிற என்ன வந்து உரைச்சிக்கிட்டு இருக்க உன்னை உரசு நான் அரிப்பு போயிடும் உரைச்சிக்கிட்டு கொஞ்சம் பல்லு உங்களுக்கு வளர்த்து போடுவேன் ஒழுங்கா குளிச்சாதானே சீ தேங்க்யூ பைத்தியக்காரா என்னால தாங்க முடியலம்மா சரி எதுக்கு கையை நான் போய் எடுத்துட்டு அப்படி சொஞ்சு சுத்து தங்க மேல 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 கீழே 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 இங்க சைட்ல இங்க இங்க நல்லா இருக்கு ஆப்பா யாத்தே அம்மா மூஜா நான் பெயிண்ட தாண்டா எடுக்க சொன்னேன் உசுரை எடுக்க சொல்ல முள்ள சுரண்டுக்க ஒள்ள சொன்னா பெயிண்ட் மூஞ்சில போட்டு தேசிக்கிட்டு இருக்கேன் நீ சொல்லி வேணாம் வேணாம் போடா கூட நான் செஞ்சுக்கிறேன் குண்டிக்குள்ளாம இருக்கும் ஏய் ஒழுக்கமா ட்ரெஸ்ஸை மாத்து போய் ட்ரெஸ்ஸை மாத்துப்ப ஏய் திவ்யா ட்ரெஸ்ஸை மாத்துறி ட்ரெஸ்லாம் மாற்ற மாட்டேன் 10 ட்ரெஸ்லாம் மாற்ற முடியாது நீயே தைக்கிற ட்ரெஸ்ஸு இன்னும் இல்லையா ஐயோ ஏன் பைத்தியக்காரி ட்ரெஸ் மாத்து போ ட்ரெஸ்ஸை மாத்து திவ்யா அது சரியாயிரும் ட்ரெஸ்ஸை மாத்தி பாரு ஒன்ஸ் போ ட்ரெஸ் எல்லாம் மாற்ற மாட்டேன் நான் 10 ட்ரெஸ் எல்லாம் உன்னால முன்னாடிலாம் மாற்ற முடியாது என்னால ட்ரெஸ் மாத்தி பாரு செக் பண்ணு ட்ரெஸ் எல்லாம் மாற்ற மாட்டேன் திவ்யா அந்தண்ட போ திவ்யா ஏய் நீ தான் சொரசொரப்பா இருக்க அடிக்கிறேன்
அடிச்சு புரிச்சு போடு வந்து. நீ இப்போ என்ன அடிச்சுனா என் புள்ள மூஞ்சி ஒரே குத்து சுருவிடுவேன். போ அந்த தள்ளி போ. எனக்கு அரிப்பு ஒட்டிச்சுன்னா நான் என்ன திவ்யா பண்ணது? ஓய் மென்டல் ப்ரெஷர் ஆகுது. டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குட்டுக்கிற ப்ரெஷர்ல தான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனா மாறிடுவான். பிரியாணி பிச்சைக்காரி சொல்லு. அங்க பாரு லீவும் சொல்லிடான். அவனுக்கு நோய் ஒட்டிக்கிச்சு போல. ஐயோ அவன்கிட்ட தான் எனக்கு ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். லியோ உன்னை மாதிரி தான் எனக்கும் அரிக்குது அங்கங்க. அவன்கிட்ட தான் ஒட்டிக்கிச்சு எனக்கு. இருங்க வா. அவன் பாரு அங்க பாரு அவனும் சொல்லிடான். வா பாத்ரூம் பண்ணியா குண்டி கழுவுனியா? குண்டி கழுவுனியா? பாத்ரூம் பண்ணி குண்டி கழுவுனியால? அதனால தான் அப்போ அம்மாவுக்கு அரிக்குது. இங்கே இருல ஐயோ அரிக்குது. இனம் இனத்தோடு தான் சேருமா? கரெக்டாக வருது. நீ போகிற இடத்துலலாம் 2 பேருமே முதல்ல வெளில போங்க. 2 பேரும் வெளில போய் குளிக்காத பாண்டைங்க. குளிச்சாலும் ஒழுங்காக குளிக்கிறது இல்லை. மொகரக்கட்டையை பாரு மொகரக்கட்டையை. மூஞ்சிகள் பாரு மூஞ்சிகள். சி ஐயோ ஐயா கதவுலலாம் போய் சொருகலாம் யாராவது போட்டுங்க. செவரே அசிங்கமாக இருக்கு. சி அவங்க செவரு நினச்சேன் என்னன்னு நினச்சேன்னு தெரியல. என்ன பண்ற நீ? அம்மா எனக்கு அரிக்குதுமா. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேமா. நான் அரிக்கிறதுக்கு நான் புரிஞ்சுக்குவாங்க. கடவுளே. திவ்யா என்ன திவ்யா? என்னதான் திவ்யா ஆச்சு உனக்கு? திவ்யா என்னதான் ஆச்சு திவ்யா உனக்கு? ஏம்மா எனக்கு உடம்பெல்லாம் நமிக்கதம்மா. அரிக்குதுன்னு சொல்றல. என்னாச்சுன்னா ஏச்சு ஹாஸ்பிடல் வந்து வேணாம் ஒன்று போ. பேராசிட்டமால் ஒன்று கொடு நான் போட்டு படுக்கிறேன். அரிப்புக்கு யாராவது பேராசிட்டமால் போடுவாங்களா? அரிப்புக்கு யாராவது பேராசிட்டமால் போடுவாங்களா? நானே அரிக்குதுன்னு இருக்கிறேன். ஏன் என்னைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? அது வேற எனக்கு கரண்ட் வேற போயிடுச்சு. சும்மாவே வா வந்துருச்சு. அப்பா எனக்கு ஐயோ வீடு முடியலை. இப்பெல்லாம் இருக்கவே முடியல. அவிச்சல் ஐயா ஒழுக்கமா சொல்றதை கேளு. திருப்பி ட்ரெஸ்ஸை மாத்து. ஒரு வாட்டி குளிச்சிரு சரியாயிடும். சாம்பல் தேய். சாம்பல் எத்தனப்போ எங்கண்ணா போய் தூவக்கால் இருக்கும் பாரு. தூவக்காலுக்குள்ள சாம்பல் கிடையாது. அது அப்படியே எடுத்துட்டு வரீங்க சரியாயிடும். தூவக்கால் இருக்கிறது அது சாம்பலே கிடையாது. அது சாம்பிராணிலாம் போட்டு வச்சிருப்பா. அதுவே இன்னும் அரிக்கும் எனக்கு. இது சாம்பல் தான். இது சாம்பலா? சாம்பல் என்ன நல்லா பாரு. சாம்பிராணிய போட்டு கருக்கி வச்சிருக்கிற சாம்பலாம். நீ போறியா அந்தண்ட? மூஞ்சிலே தேப்பா. ஐயோ எனக்கு அரிக்குது. போ அந்தண்டு போ. ரெண்டு தேப்போம். ஏய் மூஞ்சி தேய்க்காத. தும்மல் வருத. இந்த தேய். ஏ போடா போடா அந்தண்டு தேப்போடு. இங்க வா உனக்கு தேய்ச்சுறா. அரிச்சா சாம்பல் தேய்ப்பாங்க எங்க ஊர்ல. அதனால உனக்கு தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ இந்த வீட்டுல எனக்கு அரிக்குதுன்னு சொல்ல கூட கேட்கறது யாரும் இல்லையே. ஐயோ அரிக்குதே. இது அரிப்பு இந்த மாதிரி இல்ல. இப்படிதான் தூக்கி நீ தூக்கி சொல்லுவாங்களா டக்குன்னு? டக்குன்னு தூக்கமே அரிக்கிறப்ப இப்படிதான் சொல்லிடணும். எந்திரி 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 ஆஸ்பத்திரி போ. எந்திரி ஆஸ்பத்திரி வரல எங்கேயும் வரல நினைப்போ. எனக்கா ஒரு வாட்டி குளிச்சு பாரு. போ சரியாயிடும். இந்தாயா போயா 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 குளியா போயா குளிச்சுட்டு வந்து சரியாயிடும். இன்னொரு வாட்டி குளி. போடா 10 வாட்டில குளிக்க முடியாது. குளிக்கிறதால கொண்டு போகுது பாரு. குளிக்கிறதால கொண்டு போகுது. அது 10 நாளைக்கு ஒருக்க குளிச்சா அரிக்க செய்யும். எனக்கு சொரிச்சு விடு. காட்டு சொரிஞ்சு அடி தட்டி
சூத்தாட்டி லியோ உங்க அம்மா ஒரு சூத்தாட்டி நீ ஒரு சூத்தாட்டி சொஞ்சு விடுமாமா சொஞ்சு விடுமாமா சொஞ்சு விடு. நான் சொல்றது கேளு போ ஒரு வாட்டி குளிச்சு நீ கொஞ்ச நேரம் எனக்கு சொரிஞ்சு விடு நான் போய் குளிக்கிறேன். நீ இப்படிலாம் சொரியாது கையை வச்சு சொரி. ஏன் சொரியுது என்னால கையை வச்சு சொரியுது காலை வச்சு சொரியுது நான் கையை வச்சு சொரிஞ்சாதான் சொர சொரன்னு இருக்குமா? அதுதான் சொர சொரன்னு இருக்கு பாருங்க. அது எனக்கு பிடிக்கல குத்துது. 10 வாட்டி கையில சுருக்கி இதுல 2 இழு இழுக்கிறதுக்கு சரியா இருக்கு. நல்லா நான் அதுல கேக்கல. ட்ரெஸ்ல தான் படுது. இப்படி பண்றா நல்லா சோகமா ஓ ஒரு வாட்டி குழி சரியாயிரும்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நீ வந்து இது சரிப்பட்டு வராது எனக்கு. என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க. குண்டிய எதுக்கு காட்டுறேன். எடிட் பண்ண கூடாது. என்னை எடிட் பண்ண விட்டுருக்கியா? உலகமா சொல்றேன். உலகமா சொல்றது கேட்க பல போட்டு கிடக்காங்க. திவ்யா என்ன திவ்யா இது அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா? சிவத்துல இது காலடு அரைக்கு அங்க சொஞ்சு விடுங்க. நீ பண்றது சுத்தமா எனக்கு ஐயோ சொஞ்சு நகமே வந்துருச்சு. அந்தாண்ட போ திவ்யான்னு உலகமா ஒரு தடவை சொன்னா கேட்டுக்க. அந்தாண்ட போன்னு நல்லா இருக்குமா? போடா அங்கடி வந்துருச்சு அடிக்க போறேன் ஜப்புன்னு. அந்தாண்ட போன்னு அந்தாண்ட போ திவ்யான்னு உன் பண்ணின்னு சொல்ல போந்துட்டு அடிக்கிறானே. கத்தாது தரங்க அப்படி தேய்க்காத புண்ணாயிர போகுது. இதுல தேய் சாப்பிட்டா இருக்கும். இங்க அங்கதான் ஐயோ சரி எந்திரி போய் குழி ஒரு வாட்டி போ. குழி என் பாவத்தை வாங்கி என் சட்டிக்குள்ள போட்டு பாவத்தை வாங்கி சட்டிக்குள்ள போட்டுக்க மாட்டோம். எனக்கு அடிக்குது. நீ தான் ஏதோ பண்ணிட்டு நான் குளிக்க முடியாது. நான் குளிக்க போறது இல்லையா? கலந்துட்டியாடா? குளிச்சிட்டு சரியா அவ்வளவுதான் சொல்லுவேன். இது அரிப்பு இந்த மாதிரி இல்ல, இது இந்த மாதிரி இருக்கு. அது பேர் என்ன? குஷ்டு வந்த மாதிரி. குஷ்டு வந்தவங்க இப்படி இருப்பாங்க. இப்படி இருப்பாங்க. அவங்க கூட அழகா இருப்பாங்க. அவங்க பண்றது கூட அழகா, அவங்க வந்து நீட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தான், மற்றபடி அழகா இருப்பாங்க. நீ இருக்கு பாரு, நீ எதுல சேர்க்கறதுனே தெரியல. எந்த இதுல தெரியல. நீ மிருகத்துல எந்த மிருகம்னே தெரியல. குரங்கு கூட அழகா பண்ணும். நீ பண்ணது இருக்கு பாரு. போங்கிட்டு போந்தாங்கிட்டு பண்ண விடுதியா இருச்சல கலப்பாங்க. நான் உன்னை எதுவுமே பண்ணல. நான் பாட்டு சொல்லி நிற்கிறேன். எதுக்கு என் பேச்சுக்கு வர நீ? நானே என்ன கருமாந்திரம் ஆச்சோ தெரியல. குளிச்சுட்டு வந்ததுலேருந்து அரிக்குதுன்னு உட்காந்துக்கிறேன். நீ எதுக்கு என்னைய பார்க்காத? உனக்கும் எனக்கு ஒட்டிக்க மாட்டேன். நீ போய் உன் வேலையை பாரு. போ உட்காராத, ஏந்து போ என் பக்கத்தில். அந்தண்ட போதிவியா அரிக்குதுமா. உங்களுக்கு போய் குளி திவ்யா. இப்பதாம்மா குளிச்சுட்டு வந்த. எதிராடி வா குளிக்க சொல்றேன். தேய்க்க மாட்டேன். ஆஸ்பத்திரி கிளம்பு வா. ஆஸ்பத்திரி கிளம்பு. ஆஸ்பத்திரி கிளம்பு. அம்மாக்கு போன் பண்ணிட்டு
அம்மா போன் அடிக்கிட்டா அம்மா கடிக்குவான் ஆட்டு குடிக்க அடிக்குவான. வாண்ணே இரு உப்பு வச்சு தேய்ச்சி பார்க்குறேன். உப்பு வச்சு தேய்க்காத, ஆ சாக்கடை அள்ளி ஊற்றிக்க. நெக்கல் பண்ணி பேசுங்க. ஐயோ கடுப்பு. வரட்டும் உனக்கு அரிப்பு, உனக்கு அரிப்பு வரட்டும். அரிப்பு வரட்டும் உனக்கு. கிண்டலா பண்றேன். அரிப்பு வந்தா என்ன என்ன பாடுபடுத்துன்னு பாரு பாரு. விளையாடுறேன்னு நினைக்காத. எனக்கு ஏதாவது எனக்கு அரிப்பு மட்டும் வரத்துக்கு பாருக்கும். அவ்வளோதான் உனக்கு. அத்தோட நீ காலி, அத்தோட நீ காலி. இந்த குளி போய் குளி புண்ட போய் குளிவி போ. திவ்யா போ. திவ்யா என்ன திவ்யா? அடிக்காதம்மா. அம்மா நானே அரிக்குது. ஏமா அடிக்கிறேன்? அரிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ட்ரெஸ் மாத்து. இப்பதானே குளிச்சுட்டு அடிக்காதுமா. சும்மா பிராங்க் பண்ணுமா. ஏமா இப்படி அடிக்கிற வலிக்குதுமா. சத்தியமா பிராங்க் தான். அடிக்கலாம் இல்லை, நல்லாதான் இருக்கேன். நான் போட்டு அடிக்கிற வலிக்குது எனக்கு. இட்ஸ் ஜஸ்ட் a prank. சத்தியமா பிராங்க் தான். அரிப்புலாம் இல்ல எனக்கு, நல்லாதான் இருக்கு. சொல்லி காமிக்கிறேன். அரிப்புலாம் இல்ல, நல்லாதான் இருக்கு. ஆமா இரிட்டேட் இல்ல, டென்ஷன் அப்படி. இப்போ உனக்கு அரிப்பு நான் சொல்லவா? இப்ப நான் ஒண்ணு பண்ணேன். எவ்வளவு நேரம் வேற என்ன முடியெல்லாம் போட்டு கழிச்சு விட்ட இடியட். சத்தியமா பிராங்க் தான். அரிப்புலாம் இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்கேன். நான் இப்பதானே குளிச்சுட்டு வந்தேன். பிராங்க் தான்டா இது. எங்க நம்ம மைக் மைக் ஓகே, பட் இருந்தா நீ எதுக்கும் ஒரு வாட்டி குளிச்சிரு. இட்ஸ் ஜஸ்ட் பிராங்க். நீ எதுக்கும் ஒரு வாட்டி குளி, அவ்வளவுதான் சொல்லுவேன். எஸ் சார் எருமை. சத்தியமா பிராங்க் தான். எனக்கு அரிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்குலாம் எப்படி? உனக்கு வேணா அரிப்பு வியாதி இருக்கு, எனக்கு இல்லை. எனக்கு அந்த மாதிரிலாம் வராது, வந்ததும் கிடையாது. அரிப்பு பிராங்கா? நல்லா இருக்க. டிஃப்ரெண்டாக யோசிச்சிருக்கு நம்ம முன்னாடி. ஓகே ஓகே. கேமரா எங்க இருக்கு சொல்லு பார்க்கலாம். எப்பயுமே இந்த வெட்டுக்கிட்ட வைப்பேன். அங்கெல்லாம் இல்லை, இந்த வாட்டி மாற்றி வச்சிருக்கேன். இல்லைன்னா சாமி ரூமில் வைப்பேன். அங்கேயும் ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். ஸ்க்ரீன் போடாதப்ப தான் அங்கே வைப்பேன். ஆமாம் இங்கே இல்லையே. என்ன பரண மேலே எடுத்துட்டு போய் வைப்பாங்க? எக்ஸ்கியூஸ் மீ, கம் ஆன், see the kitchen. வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ஸ்க்ரீன் பேக் சைடு இப்படி பார்த்தா தெரியாது. இங்கே வாருங்கள், எட்டிக்கொண்டு பாருங்கள். திரைக்கீழே தான் ஸ்க்ரீன் பின்னாடி வச்சிருக்கிறது. எப்படி அரிப்பு பிராங்கே? இட்ஸ் ஏ பிராங்க். இதெல்லாம் வந்து பிராங்க்குங்கிறது எனக்கு தெரியல காய்ஸ், பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இருக்குது என்னோட அறிவு கூர்மை. நல்லா தான் இருந்துச்சு. ஓகே தான். நம்பிட்டு தானே எனக்கு நான் நெசமாவே நம்பிட்டேன். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸு போட்டு ரொம்ப நாள் ஆகுது, இப்போ தான் போட்டா. ஸோ ஒருவேளை இந்த ட்ரெஸ்ஸு போட்டு தான் அடிக்க. நானும் அவத்த நீ தான் மைக் எடுக்கிறேன். மானபங்கம் ரொம்ப நாள் போட்டோன்னே சரி, அதனால தான் அரிக்கிது போலன்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் நல்லா எடிட் பண்ணிட்டு இருந்தேன். எடிட்டிங்குள்ளே போயிட்டாலே நான் என்ன நடந்தாலும் கண்டுக்க மாட்டேன். ஸோ ஓகே, நல்லா பண்ணேன். சூப்பர் சூப்பர், நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன். என்னை ஏமாற்றிட்டேன். ஆனால் எனக்கு நான் ஒன்று அந்த இதில் சொரிஞ்சல, அந்த இதில் இன்னிலரில் அப்போ எனக்கும் அரைச்சிச்சு.
இப்படி தொட்டத்துக்கு அதான் நம்பிட்டேன் நான். ஓ நிஜமே அரிக்கிது போல. சி எனக்கு இந்த வரைக்கும் என் வாழ்க்கையில எனக்கு 27 வயசு ஆகுது, இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி அரிப்புலாம் வந்ததே கிடையாது. அது மனுஷங்களுக்கு தான் வரும், உனக்கு வராது தெரியும். மனசியே இல்ல மிருக ஜென்மம். மிருக ஜென்மம். நீ மிருக ஜென்மம், அனிமல்ஸ் ஜென்மம். நீ தான் அனிமல்ஸ் ஜென்மம். நீ இன்ஜெக்ஷன் போட்டா என்ன பண்ணுவ? சிம்பான்சி. இவ வந்து சிம்பான்சி. நீ இன்ஜெக்ஷன் போட்டா என்ன பண்ண நான் காமிக்கவா? இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் குண்டில அப்படிதானே தேப்ப. அது நல்லா, அது ஆயில் இன்ஜெக்ஷன் நல்லா தேய்க்கணும். அதனால நீ பாவம் சின்ன கை வச்சிருக்கியே தேய்க்க முடியாது. அப்போ ராகவியமா இருந்தாங்க தேய்ச்சி விட்டாங்க. மூடு 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 மூடு. அந்த மாதிரி நான் உன்னை இப்படி போய் இவ வந்து இவ என்னன்னா இவ வந்து சிம்பான்சி. இவ பட்ட பேர் என்ன? சிம்பான்சி. சிம்பான்சி இல்ல கும்பான்சி. வாலிலா குரங்கு. நான் வந்து நல்ல வாலிலா காட்டு கருங்குரங்கு. மாயா குரங்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மதனுக்கு இந்த பிராங்க் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்ததுன்னு சொல்லியிருக்கா. டிஃபரெண்டாவே பண்ணியிருக்கேன் நான். என்னால நான் ஏதோ சண்டை ஏதாவது ஓகே அதை கூட பிராங்கா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, மதனுக்கு இந்த பிராங்க் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த பிராங்க் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புதுசா நம்ம சேனலை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, இப்போ உங்ககிட்ட இந்த டாடா பை பை சொல்றது நாங்க உங்க மதன் திவ்யா. ஓகே, பை. Love you guys. See you on next vlog.